யோபுவின் செல்வாக்கு. கூட்டிலே நான் ஜீவித்துப் போவேன், என் நாட்களை மனரத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி இரா முழுவதும் தங்கியிருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையிலுள்ள என் வில் புதுப்பலன் கொண்டது. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள். என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து, பின் மாரிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை, என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன். தான் செலுத்திருந்த நாட்களை யோபு நினைத்து பார்க்கிறார். அப்போது என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன் என்று யோபு சொன்னார். அப்போது அவருடைய கூட்டை அசைப்பதற்கு பெருங்காற்று எதுவும் வீசவில்லை. அந்த நாட்களில் யோபுவுக்கு ஒரு சேதமும் நாசமும் மோசமும் வரவில்லை. ஆகையினால் என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று யோபு அந்நாட்களில் சொன்னார். தான் செலுத்திருந்த காலத்தில் யோபு மரணத்தை பற்றி நினைக்கிறார். யோபு தன் மரணத்தை பற்றி சொன்னாலும் தன் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவதாகவும் சொல்லுகிறார். இவ்விரண்டு வாக்கியத்திற்கும் முரண்பாடு இருக்கிறது. மணலத்தனை என்று சொல்லும்போது யோபு கடற்கரையில் உள்ள மணலை குறிப்பிடுகிறார். நம்முடைய ஆயுசு காலம் கடற்கரை மணலைப் போல திரளாய் இருக்காது. என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்பது நீடித்த வாழ்வு என்னும் பொருளை தரும் வாக்கியமாகும். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தார். இஸ்மவேல், யோசேப்பு, மோசே, யோசுவா, மேலும் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் அநேகரை விட யோபு பல வருஷங்கள் அதிகமாகவே ஜீவித்திருக்கிறார். யோபுவின் கடந்த கால பாதுகாப்பு. என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன் என்றேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி இரா முழுவதும் தங்கி இருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி இருந்தது, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. இப்போது நாம் பயன்படுத்தும் கடிகாரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக மணல் நிரப்பப்பட்ட கண்ணாடி குடுவைகளை கடிகாரமாக பயன்படுத்தினார்கள். ஒரு குடுவையில் உள்ள மணல் மற்றொரு குடுவைக்கு கீழே இறங்கும். இதற்கு 1 மணி நேரமாகும். மனுஷருடைய ஆயுசு காலம் கடற்கரை மணலைப் போல இராமல் கண்ணாடி குடுவையில் உள்ள மணலைப் போல இருக்கிறது. அது 1 மணி நேரத்தில் மேலே உள்ள குடுவையில் இருந்து கீழே உள்ள குடுவைக்கு இறங்கி விடுகிறது போல மனுஷருடைய ஆயுசு காலமும் சீக்கிரத்தில் முடிந்து போகிறது. தனக்கு நீண்ட ஆயுசு காலம் இருக்கும் என்று யோபு நினைக்கிறார். அப்போது அவருடைய சரீரத்தில் வியாதி எதுவும் இல்லை, அவருக்கு பிரச்சனைகள் எதுவும் வரவில்லை. அவருடைய விளைச்சல் நிலங்கள் எல்லாம் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் நன்றாய் வளர்ந்தது. யோபுவின் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, அவருடைய கிளையின் மேல் பனி இரா முழுவதும் தங்கி இருந்தது. இதனால் யோபுவின் ஜீவியம் பட்டுப்போகாமல் எப்போதும் செழித்திருந்தது. மரங்களின் வேர்கள் படர்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நீரோட்டம் எவ்வளவு வேகமாக இருந்தாலும் மரம் சாய்ந்து போகாமல் நீரோட்டத்திற்கு தப்பிக்கும். யோபுவின் ஜீவியம் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்திருக்கும் வேர்களைப் போல நிலைத்து நிற்கிறது. யோபுவுக்கு பூமியில் இருந்தும் ஆசீர்வாதம் வந்தது, வானத்தில் இருந்தும் ஆசீர்வாதம் வந்தது. இதனால் அவருடைய கிளையின் மேல் வானத்தில் இருந்து இறங்கி வந்த பனி இரா முழுவதும் தங்கி இருந்தது. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது என்பது ஐஸ்வர்யத்தையும் செழுமையும் குறிக்கும் வாக்கியமாகும். பனி என்னும் வார்த்தை ஐஸ்வர்யத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் அடையாளமாகும். யோபுவின் கைகளில் வில்லும் அம்பும் இருந்தது, என் கையில் உள்ள என் வில் புதுபலன் கொண்டது என்று யோபு சொல்லுகிறார். யோபு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிற வலிமை பெற்றிருந்தார். அதனால் அவர் சபையரை குறித்தும் கல்தையரை குறித்தும் அக்காலத்தில் பயப்படவில்லை. யோபுவின் மகிமை அவரில் செழித்தோங்கி இருந்தது. அக்காலத்தில் அவருடைய சிநேகிதர் யாரும் அவருக்கு முன்பாக வந்து விவாதம் பண்ண மாட்டார்கள். யோபுவின் ஆலோசனையை கேட்டுதான் எல்லோரும் தங்கள் வேலைகளை செய்வார்கள். என் மகிமை என்னில் செழித்தோங்கி என்பது யோபுவின் வாலிபம், பலன் ஆகியவற்றை குறிக்கும் வாக்கியமாகும். என் வில் புதுபலன் கொண்டது என்பது யோபுவின் வீரத்தையும் பலனையும் குறிக்கும் வாக்கியமாகும்.
யோபுவின் சிநேகிதர்களும் அவருடைய ஊர் ஜனங்களும் அவருக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். யோபுவின் ஆலோசனையை கேட்டு எதிர்த்து பேசாமல் மௌனமாயிருந்தார்கள். யோபுவின் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. யோபுவின் பேச்சுக்கு அவர்கள் எல்லோரும் பேசாமல் இருந்தார்கள். யோபு ஆலோசனை சொல்லும்போது அந்த ஆலோசனையோடு வேறு யாரும் அதிகப்படியான ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை. அவரே எல்லா ஆலோசனைகளையும் சொல்லிவிடுவார். இதனால் அவருடைய பேச்சுக்கு வேறு யாரும் பேசாமல் இருந்தார்கள். யோபு தன்னுடைய உற்றார் உறவினர் மீதும் அயலகத்தார் மீதும் அன்பு பாராட்டினார். யோபுவின் இருதயத்தில் கிருபையும் அன்பும் நிரம்பி இருந்தது. யோபுவின் பேச்சை கேட்பதற்கு ஜனங்கள் எல்லோரும் விரும்பினார்கள். யோபுவும் அவர்களோடு கோபமான வார்த்தைகளையோ சாபமான வார்த்தைகளையோ பேச மாட்டார். அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் மாத்திரமே பேசுவார். யோபுவின் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. யோபு சில சமயங்களில் மற்றவர்களை பார்த்து நகைப்பார். யோபு நகைக்கும் போது அவர் அவர்கள் மீது பிரியமாய் இருக்கிறார் என்பதுதான் பொருள். யோபு யாரையும் ஏளனம் பண்ணி நகைப்பதில்லை. ஆகையினால் யோபு அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் யோபுவின் மீது கோபப்பட துணிகரம் கொள்ளவில்லை. அவர்கள் யோபுவின் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை. யோபு பொதுவாக நகைக்க மாட்டார். அவர் வயது முதிர்ந்தவர். அவர் எப்போதுமே தன்னுடைய ஆலோசனையில் கவனம் செலுத்துவார். ஆகையினால் யோபு அவர்களை பார்த்து நகைப்பதே அவர்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். யோபு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது அவர்கள் மழைக்கு காத்திருக்கிறது போல் யோபுவுக்கு காத்திருந்தார்கள். அவர்கள் பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் யோபுவின் வசனங்களையும் ஆலோசனைகளையும் கேட்பதற்குத்தான் வந்திருக்கிறார்கள். யோபுவோடு விவாதம் பண்ணுவதற்காக ஒருவரும் வரவில்லை. ஆகையினால் யோபு பேசிய பேச்சுக்களை கேட்டு அவர்கள் எல்லோரும் பேசாமல் மௌனமாய் இருந்தார்கள். யோபு மற்ற ஜனங்களுக்கு தலைவராக இருந்தார். அவர் இராணுவத்திற்குள் ராஜாவைப் போல இருந்தார். ராஜா கட்டளை கொடுக்கும்போது இராணுவத்தில் உள்ளவர்கள் யாரும் ராஜாவோடு விவாதம் பண்ண மாட்டார்கள். ராஜாவின் கட்டளைக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். யோபு அவர்கள் நடுவே இருந்தபோது அவர் அவர்களுக்கு தலைவராக உட்கார்ந்திருந்தார். ஒரு சிலரிடத்தில் ஞானத்தின் ஆவி இருக்கும், ஆனால் அவர்களிடத்தில் ஆளுகையின் ஆவி இராது. யோபுவினிடத்திலோ ஞானத்தின் ஆவியும் ஆளுகையின் ஆவியும் ஒருமித்திருக்கிறது. யோபுவுக்கு ஞானமும் அதிகாரமும் இருந்தாலும் அவர் அன்பும் கிருபையும் உள்ளவராய் இருந்தார். அவர் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணினார். யோபுவைப் போலவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். அதே வேளையில் கிறிஸ்துவானவர் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏழைகளின் ராஜா. அவர் திக்கற்றவர்களுக்கு அடைக்கலமானவர். அவரே நம்முடைய தேற்றரவாளர். யோபுவின் கடந்த கால மேன்மை. மனுஷர் எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள். என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள். என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. என் வார்த்தைகளை இறுதி வார்த்தையாக அங்கீகரித்தார்கள். மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்தார்கள். பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை. அவர்கள் என் முகக்கலையை மாறச் செய்யவில்லை. நான் அவர்கள் வழியை தீர்மானம் பண்ணினேன். இராணுவத்திற்குள் ராஜாவைப் போல் இருந்தேன். துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போல் இருந்தேன்.